என் அன்பார்ந்த பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, இந்த எபிசோடை முக்கியமாக டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும், பெற்றோர்கள் பார்க்கணும், ஆசிரியர்கள் பார்க்கணும். இது இந்த இன்ஃபாச்சுவேஷன் என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்குள்ள மனசில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. நம்ம அண்மையில் நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது லவ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாத பல பிரச்சனைகள் வந்துடுது. இப்போல்லாம் பார்த்திங்களன்னா 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லேயே இந்த ஒரு ஐடியா வருது குழந்தைகளுக்கு. நானும் என்னுடைய மனைவியும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கல்வியாளராக இருந்ததுனால அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த இன்ஃபாச்சுவேஷன், லவ், இது ரெண்டும் வேறு வேறு அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. எஸ்பெஷலி அந்த டீனேஜ்னு வரும்பொழுது அது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸு, உடலில் வரக்கூடிய சில மாற்றங்கள், இதன் காரணமாக இந்த பிரச்சனை வருகிறது என்று பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும், குழந்தைகளும் புரிஞ்சுக்கணும், ஆசிரியர்களும் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சிக்கலை அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கையாளுவதுன்னு தெரியலன்னா விபரீதமான பிரச்சனைகள்லாம் வந்துடும். எங்கள் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நல்லா படிச்சுட்ருப்பா ஒரு பொண்ணு, 6th வரைக்கும் நல்லா படிச்சுட்ருப்பா. திடீர்னு பார்த்தோம்னா மார்க் குறையும். அப்படி வரும்போது பல பிரச்சனைகளில் இருக்கலாம். பாடத்திட்டம் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அந்த படிப்பு கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், அதனால் இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை என்னவாக இருக்கும்னா இந்த இன்ஃபாச்சுவேஷன். அந்த வயசில் யாரை பார்த்தாலும் அழகாக தான் இருப்பாங்க. இது நம்மளாம் கூட அந்த ஏஜில் வந்தவங்க தானே. நம்மளாம் நான் டைரெக்டாக இந்த ஏஜுக்கு வந்துட்டோமா? நம்மளும் ஸ்கூலில் படிச்சிருக்கோம், கோ எஜுகேஷன் எடுத்துருக்கோம். பாய்ஸ் செக்ஷன் தனியாக, கேர்ள்ஸ் செக்ஷன் தனியாலாம் இருக்காது, ஒரே செக்ஷனில் இருக்கும். அப்படியே இருந்தால் கூட பாய்ஸை கேர்ள்ஸை பார்க்கும்பொழுதோ, கேர்ள்ஸு பாய்ஸை பார்க்கும்பொழுது மனசில் ஒரு உணர்வுகள் வரத்தான் வரும். நம்மளாம் ஜடங்களா? நமக்கெல்லாம் உணர்வுகள் இருக்கா இல்லையா? அதுவும் இல்லாமல் அண்மை காலங்களில் நம்ம குழந்தைகள் பார்க்கக்கூடிய மீடியா, நம்ம குழந்தைகள் பார்க்கக்கூடிய சினிமா, நம்ம குழந்தைகள் பார்க்கக்கூடிய அந்த சின்னத்திரை சீரியல்லாம் பார்க்கும்பொழுது அவைகள் எல்லாமே இந்த காதலை மையமாக வைத்துக்கொண்டு எடுக்கப்பட்ட கதைகள் தான். தேசப்பற்று பற்றியோ அல்லது ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறாங்க லைஃப்பில், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராங்க, இதை மையமாக வைத்து வந்த கதைகளெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நீங்கள் அண்மை காலங்களில் வந்த சினிமாலாம் போய் பாருங்கள், அதில் மையப்புள்ளிய காதலாக இருக்கும், வயலன்ஸாக இருக்கும், செக்ஸாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் நீங்கள் கேளுங்க, அந்த பாடல்கள் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து கூட இந்த லவ். அந்த பாடல்கள் வார்த்தைகளை கொஞ்சம் எடுத்து புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி பாடுறாங்கன்னு பாருங்கள். மனதை நெகிழ வைக்கக்கூடிய அளவில் அந்த பாடல்கள் எல்லாம் அமையும். அதுவும் இப்போல்லாம் எல்லா குழந்தைகள்கிட்டையும் ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துட்டோம். முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஒரு லவ் லெட்டர் எழுதுறது இவ்வளோ கஷ்டம். அதை எழுதி ஒரு கவரில் போட்டு கொண்டு போய் கொடுக்குறது, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, ரைட்? அதாவது ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தன்னுடைய ஆசையை ஒரு பெண்ணுக்கிட்டேயோ ஆண்கிட்டையோ சொல்கிறதுன்றது இப்போது வந்தாச்சு. ஒரே எஸ்எம்எஸ் தான் சரியாக போச்சு, யாருக்கும் தெரியாமல் அனுப்பிச்சிடலாம். எதனால் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் நம்ம குழந்தைகளை வளர்க்கும் பொழுது பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த ஏஜில், இந்த டீனேஜில் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு அவங்க அந்த பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரியில் போகிற வரையில் மனசில் எந்த ஒரு சஞ்சலங்களும் இல்லாமல் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த பெற்றோர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நான் பல பெற்றோர்கள் ப்ரோக்ராமில் பல ஸ்டூடெண்ட்ஸோடு நான் மனம் விட்டு பேசுவேன். நான்
என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த நேரத்தில் தவற விட்டுறாத, வாழ்க்கையை தவற விட்டுறாதப்பா. கிராமங்களில் போனீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில் அந்த பயிர் வைப்பாங்க, அந்த நெல் பயிர் வைப்பாங்க. அந்த நெல் பயிர் நல்லா வளர்ந்து அது வந்து அந்த பால் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த நெல் மணிகளில் பால் கட்டும். அந்த நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அந்த பால் கட்டும் பொழுது ஒரு காற்றடித்தாலோ இல்லை மழை பெய்தாலோ கருக்காவாயிடும். எல்லாம் கருக்கான்னு சொல்லுவாங்க, கருக்காவாயிடும். அதே போல தான் இந்த டீனேஜ். இந்த 7th 8th போடக்கூடிய ஃபவுண்டேஷன் தான் 9th வாங்கக்கூடிய மார்க்கு. அந்த 9th அந்த பிக்கப் பண்ணிடுறாங்கன்னா 10th வாங்கக்கூடிய மார்க். அந்த 10th வாங்கக்கூடிய மார்க் வச்சுட்டு தான் +1 குரூப்பு. அந்த +1 +2 நல்லா படித்து +2 நிறைய மார்க் வாங்கிறத பொறுத்து தான் எந்த காலேஜில் அட்மிஷன். இந்த நேரத்தில் போய் அவங்க தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணத்தான் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம சொசைட்டி அப்படி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் நம்ம குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க பார்க்கக்கூடிய படங்கள், அவங்க கேட்கக்கூடிய பாடல்கள், அதில் இருக்கக்கூடிய வரிகள், அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அதை பாடக்கூடிய விதம் மனசை தொடர மாதிரி இருக்கும். இதை அடித்து திருத்தக்கூடாது. எத்தனையோ விதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. பல பள்ளிக்கூடங்களில் இதை எப்படி திருத்துதுன்னு தெரியாமல் குழந்தைகளை அடித்து, அதனால் பல விபரீதமான விளைவுகள் எல்லாம் வந்துடுது. முன்னாலெல்லாம் பெண் பிள்ளையாக இருந்தால் வயதுக்கு வந்து தானே ஸ்கூலை விட்டு எடுத்துடுவாங்க. இது மாதிரி நடக்கக்கூடாது என்பதற்காக. அதுக்கப்புறம் தான் ஒரு அளவுக்கு ஒரு தைரியமாக குழந்தைகளை அனுப்ப ஆரம்பித்தாங்க. அதனால தான் இப்போல்லாம் பள்ளிக்கூடங்களில் ஒரு 8th 9th ஸ்டாண்டர்ட்லேயே இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சொல்லி கொடுத்துட்றாங்க. பாடத்துலேயே சிலபஸ்லேயே வந்தாச்சு. என்ன அவங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அந்த காலத்தில் அது அவசியம் இல்லை. இப்போ எல்லா இடத்துலையுமே பாம்பு இருக்குது அப்படின்னா பாம்பை பற்றி குழந்தைகளுக்கு சொல்லி அனுப்பணும். இப்போ கொரோனா வந்தது, அந்த கிருமி இருக்குது அப்படின்னா அதை பற்றி எஜுகேஷன் சொன்னாங்களா இல்லையா? கையை கழுவிக்கோ, மாஸ்க் போட்டுக்கோன்னு சொன்னாங்களா இல்லையா? கண்வலி வந்துச்சு அப்படின்னா அப்போ சொல்கிறாங்களா இல்லையா? கையை வாஷ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு தட்டமை போடுது அல்லது ஒரு நோய், பர்டிகுலர் நோய் வருதுன்னா அப்போ அந்த நோயை பற்றி எடுத்து சொல்கிறாங்களா இல்லையா? அதே போல தான் இந்த இன்ஃபேச்சுவேஷன் வரும் பொழுது அதிகமாக ஆயிடுச்சு. இப்போ வேற வழி கிடையாது. நம்ம மேற்கிந்திய கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஆண் மகனோ பெண்ணோ ஒன்றா உட்காரலாம், பக்கத்தில் உட்காந்துக்கலாம், கை கொடுக்கலாம், தொட்டுக்கலாம் என்ற அளவுக்கு வந்தாச்சு. அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு தெரியாத சில தப்பு நடக்கக்கூடாதுன்னு இதை தெரியப்படுத்துகிறோம். இந்த இன்ஃபேச்சுவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நல்ல பயிற்சியை கொடுக்கணும். ஏன்னா ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் இருக்கான்னா அந்த குழந்தைகளோட பழகும் போதே தெரியும் அவங்களுக்கு இது வித்தியாசமான பழக்கமா தெரிஞ்சிடும். கண்டிப்பாக தெரிஞ்சு as an educationist I can easily find out. எந்த பார்வை இன்னோசன்ட் பார்வை, எந்த பார்வை கொஞ்சம் பிரச்சனையான பார்வை. பெண் குழந்தைகள்லாம் அந்த அண்ணா கொடுத்தான், அந்த அண்ணா இது வாங்கி கொடுத்தா, அந்த அண்ணா இது பிஸ்கட் கொடுத்தா, அந்த அண்ணா இந்த சாக்லேட் கொடுத்தா, நான் கூப்பிட்டு பேசுவேன் அந்த குழந்தைகளை. அந்த அண்ணா கிண்ணாலாம் உன் சொந்த அண்ணனா? இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணுன்றதை பற்றிய சில பதிவுகள் நான் போட போகிறேன். இந்த பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதில் என்ன செய்யலாம், யாருக்கு கவுன்சிலிங் பண்ணணும், இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஏனென்றால் இது சமுதாய பிரச்சனை. அதாவது ஒரு வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது நம்ம தாழியை உடைக்கக்கூடாது. குழந்தைய ஸ்கூலை விட்டு நிப்பாட்டுறதோ, இல்லை அந்த பையனை அடிக்கிறதோ, இல்லை அந்த குழந்தைய அடிக்கிறதோ சரிப்பட்டு வராது, வேலைக்கு ஆகாது. we need continuous education. என்ன எஜுகேஷன்றதை நம்ம அடுத்த சில எபிசோடில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் குவரிஸ் இருந்ததுன்னா இந்த யூடியூப் சேனல் அடியில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் பாக்ஸில் போடுங்க. I will try to answer. If you are not subscribed to this channel, please do subscribe. Press the bell button. We will meet in the next episode.